என் அன்பு சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான, அதே நேரத்தில் ரொம்ப எளிமையான ஒரு சிக்கன் சுக்காங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை நம்ம ரொம்ப எளிமையாக சிம்பிளாக நம்ம முறையில் நல்ல சுவையான ஒரு முறையில் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம், சின்ன சின்ன துண்டாக வெட்டியிருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், சாதா மிளகாத்தூள், மிளகுத்தூள், சிக்கன் மசாலா, உப்பு, கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், தாளிப்புக்கு ஜீரகம், 2 மிளகு, 2 சோம்பு, இதான் இதுக்கு தாளிப்பு எடுத்துக்க போகிறோம். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கிலோ சிக்கனை, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டும் சமமாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது. இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, ஒரு லெமன், 1/2 கிலோவுக்கு 1/2 லெமன் பிடிக்கிறேன். மஞ்சள் தூள் சின்ன டீஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி மற்ற மசாலா ரெடி ஆகிற வரைக்கும் இது ஒரு வாரமாக இருக்கட்டும். ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம். தீ மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. வானொலி காயட்டும். 1/2 கிலோவுக்கு 150 ml ஆயில் விடுவேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 250 கிராம் வெங்காயம், ஒரு நல்ல ஒரு புடி கருவேப்பிலை நல்லா அதுக்கு வாடை கொடுக்கும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற டைமில் தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி மற்ற மசாலாக்கள்லாம் ஒன்றா சேர்த்துட்டு வருவோம். கோல்டன் ப்ரௌனு ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குது. அந்த ஸ்டேஜ் அது வரைக்கும் விடக்கூடாது. அந்த கோல்டன் ஆகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே பாருங்கள், சாதா மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது உரைக்கும், உரப்பை பார்த்து உங்களுக்கு போட்டுக்குங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் உரைக்காது, கலருக்காக போடுறோம். அது ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். தீ இப்போ நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். இந்த மசாலாத்தூள்லாம் போடும்போது எப்போவுமே தீ சிம்மில் இருக்கணும். ஒரு 150 கிராம் தக்காளி, தக்காளி போட்ட உடனே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. நம்ம ஏற்கனவே சிக்கனில் பிரட்டி வைக்கும்போது உப்பு போட்டு பிரட்டி வச்சுருக்கோம். உப்பு, இஞ்சி மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கோம். லெமன் போட்டு பிரட்டி, அதனால் இதில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு.
தக்காளி மசிகிறதுக்காக. கொஞ்சம் அடி பிடிக்காததுக்காக கொஞ்சம் தண்ணி. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போட்டிருக்கேன் மல்லித்தூள். 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள். அரை கிலோ சிக்கனு துண்டு துண்டாக சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். அதில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், லெமன் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். அதை இப்போ எடுத்து இதில் போட்டுருவோம். சிக்கனில் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் எலுமிச்சம்பழம் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். தக்காளி மசியை வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ உப்பு போட வேணாம். இப்போ அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்படும் போது உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற மாட்டோம், சிக்கன் சுக்கா, அதனால் தண்ணியே எதுவும் சேர்க்க மாட்டோம். சிக்கனில் உள்ள தண்ணியே விட்டு வரும், அதே அதுக்கு போதுமானது. 3 பச்சை மிளகா வெட்டியிருக்கேன். இது காரம் பார்த்து போட்டுங்க. 3 பச்சை மிளகா, சின்ன சின்ன பச்சை மிளகா 3 பச்சை மிளகா வெட்டி போட்டிருக்கேன். தீயை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சோம். நல்லா எண்ணெய் மேலே திரண்டு மேலே வருது. இப்போ நம்ம இதுக்கு பட்டை லவங்க கிராம்பு எதுவுமே நம்ம போடலை. அதனால் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. இந்த சுக்காக்கு பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதனால் இந்த சின்ன டீஸ்பூனில் இந்த பாருங்கள், சின்ன டீஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு. நல்ல ஒரு கைப்பிடி மல்லித்தலை போடுறோம். மல்லித்தலையில் அடியில் வருது பாருங்கள் காம்பு. இந்த காம்பு தான் ருசி. அதனால் காம்பு இளம் குருத்து காம்பு, அந்த குருத்து காம்பை பொடிசாக அலசிட்டு போட்டிருக்கேன். அது நல்ல ஒரு ருசியை கொடுக்கும். எல்லாம் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக தீயை கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கேன். ஓப்பனில் வச்சு தீயை கொஞ்சம் ஹையில் வச்சுருப்போம். ஒரு 5 நிமிஷம் அதோட முடிஞ்சு எடுத்து வச்சிடலாம். அருமையான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. வாசனையும் பிரமாதமாக இருக்குது. இதுதான் கரெக்டான அழகான முறையில் விருந்தில் வச்சாங்கன்னா இதுதான் வைப்பாங்க. இந்த முறையில் தான் வைப்பாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.